ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வாங்க வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 10லேருந்து 15 முந்திரி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். நான் வந்து 4 முட்டை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதையும் நான் இது கூட போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்ட்டு பாருங்கள். இப்போ இதை நான் வந்து ஒரு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நான் எதில் வேக வைக்கிறேன்னா அந்த பவுலில் நான் வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணேன்னா அந்த நம்ம வேக வைக்கிற பவுலில் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ண மறந்துட்டேன். நான் அப்படியே வந்துட்டு ஊற்றி வேக வைக்க போகிறேன். எப்படி வருதுன்னு தெரில. நீங்கள் வந்து பவுலுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டம்ளர் வந்து நான் வந்து பால் எடுத்துக்கிறேன். நான் வந்து பசும்பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது நான் வந்து இட்லி தட்டை வைக்க போகிறேன். இந்த மாதிரி திருப்பி வைக்க போகிறேன், ஸ்டாண்டு மாதிரி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஸ்டீம் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்போ இல்லைன்னா ஒரு பாக்ஸை தான் கவுத்தி போட்டு வைப்போம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தட்டை திருப்பி வச்சு நீங்கள் வந்து அதில் வந்து அவிச்சிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கத்தி எடுத்து குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், அந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ இது வந்து கூல் டவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். குட்டி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களான்ட்டு சொல்லுங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இந்த ஓரங்கள் வந்து நான் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். நான் வந்து ஆயில் வேறு அப்ளை பண்ணல, பிச்சிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து தட்டில் வந்து இந்த மாதிரி திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு பியாமையே வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஜெல்லி மாதிரி இருக்கும். வாயில் வச்சது அப்படியே கரிஞ்சு போயிடும். இப்போ இதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணவே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. குக்கிங்கே தெரியாதவங்க கூட கண்டிப்பாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. வாயில் வச்சது அப்படியே கரிஞ்சு போயிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.